வணக்கம் நண்பா. இது நம்ம பிக் சேனல். நான் உங்கள் எம்எஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா, மனோன்மணி சுந்தரா யூனிவர்சிட்டியிலேருந்து புது ஹெட்லைன்ஸ் புதுசாக இது பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்திருக்கு சர்க்குலர். பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஆன்சர் புக்லெட்டை உங்கள் காலேஜுக்கு எடுத்துக்க போக வேண்டிய அவசியம் இல்லை, எடுத்து அங்கே சப்மிட் பண்ண அவசியமே இல்லை. உங்கள் நாளைக்குலேருந்து வரக்கூடிய எக்ஸாம் ஆன்லைனில் நீங்கள் பிடிஎஃபாக அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணினா போதும். நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. பார்த்திங்கன்னா ரூலை மாற்றிட்டாங்க. ஏன்னு சொன்னால் அங்கே போய் வெயிட் பண்ணுறதுக்கு நிறைய நேரம் ஆகுது, கொடுக்க முடியல. ட்ராவல் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகணும், அந்த மாதிரி எழுதுறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் என்ன சர்க்குலர் வந்திருக்கு அப்படின்னா, நாளையிலேருந்து எழுதக்கூடிய எக்ஸாம் எல்லாமே ஆன்லைனில் தான் அப்லோட் பண்ணணும். நீங்கள் வீட்டிலேருந்தே அப்லோட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நடந்த இந்த டைமுக்குள்ளாடி அப்லோட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இங்கிலீஷில் போட்டுருக்கு, நான் தமிழில் உங்களுக்கு இது பண்ணி சொல்கிறேன். இன்று 15/12/2020 டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று 15/12/2020 எம்எஸ் யூனிவர்சிட்டி அறிவுறுத்தலின்படி நாளை 12/12/2020 முதல் அனைத்து மாணவர்களும் விடைத்தாள்களை சமர்ப்பிக்க கல்லூரிக்கு வர வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் வீட்டிலிருந்து ஆன்லைனில் உங்கள் விடைத்தாள்களை அப்லோட் செய்து கொள்ள வேண்டும். தேர்வு எழுதி முடித்தவுடனே அதை ஃபோட்டோவாக எடுத்து பிடிஎஃபாக மாற்றி அந்த ஃபைலுக்கு சப்ஜெக்ட் நேமை பெயராக வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு எம்எஸ் யூனிவர்சிட்டி அப்லோடு அந்த எக்ஸாமினேஷன் அந்த போர்ட்டலுக்கு சென்று உங்கள் பதிவெண் மற்றும் பிறந்த தேதியை கொடுத்து உள்ளே சென்று ஆன்சர் புக்லெட் அப்லோட் என்ற ஆப்ஷன் மூலம் அப்லோட் செய்துவிட்டு டிக்ளரேஷனுக்கு கீழே டிக் செய்துவிட்டு சப்மிட் செய்து கொள்ளுங்கள். இதை செய்து முடித்தவுடன் விடைத்தாள்களை ஒரு கவரில் வைத்து பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். அனைத்து தேர்வுகளும் முடிந்தவுடன் சப்மிஷன் ஃபார்மை டவுன்லோட் செய்து அதை விடைத்தாள்களுடன் வைத்து கல்லூரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஆன்லைனில் அப்லோட் செய்ய முடியாதவர்கள் மட்டும் கல்லூரியில் வழக்கம் போல் ஒப்படைக்க வேண்டும். தேர்வு நடந்த அன்றே கல்லூரி முதல்வருக்கு போஸ்டில் அனுப்பிவிட வேண்டும். மாணவர்கள் கீழ்கண்ட ஏதேனும் ஒரு வழிமுறை மூலம் விடைத்தாள்களை சமர்ப்பிக்க வேண்டும். பார்த்திங்கன்னா இது கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன்லேருந்து வந்திருக்கு. பார்த்திங்கன்னா நீங்களே உங்கள் ஆன்சர் புக்லெட்டில் பார்த்திங்கன்னா கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஆன்சர் புக்லெட்டை நீங்கள் உங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணலாம். எங்கேயும் செஞ்சு இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆன்லைனில் அப்லோட் செய்ய முடியாதவர்கள் மட்டும் கல்லூரிக்கு போய் இல்லைன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண மாதிரியே ஒரு இதில் போட்டு நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு சென்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா சர்க்குலரை நீங்களே பாருங்கள். To the principals of affiliated all colleges, head of university departments, sir, madam, with reference to your circulars date 7/12/2017 and 12/12/2020 sent by the Office for Control of Examination, I am by the direction of inform that the students are also permitted to upload their answer kits in the university examination web portal from 16/12/2020. Those students who do not upload the answer kits may submit the sum in the respective colleges departments or send it post the principals of their colleges, HODs of university departments, control of examinations. பார்த்தீங்கன்னா அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நாளையிலிருந்து கல்லூரிக்கு சென்று உங்கள் விடைத்தாள்களை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் என்னன்னு சொன்னால் ஒன்லி ஃபார் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் திரும்பவும் அதை சொல்கிறேன், ஒன்லி ஃபார் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். பார்த்திங்கன்னா மற்றபடி எழுத ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இதை அப்லோட் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. மேலும் நல்ல பயனுள்ள தகவல் உங்களை சந்திப்பது நான் உங்கள் எம்எஸ்.